வணக்கம் அன்பானவர்களே. நம்ம இன்றைக்கி நிறைய பேர் மோட்டிவேஷன் ஸ்பீச் கொடுக்காங்க. மோட்டிவேஷன் ஸ்பீச்சில் உங்களுக்குன்னு ஒரு லட்சியத்தை வச்சுக்கிடுங்க, இல்லை ஒரு கோல், நீங்கள் இதை அடையணும், அடைஞ்சே தீரணும் அப்படின்னு ஒரு கோலை வச்சுக்கிடுங்க அப்படின்னு மோட்டிவேஷன் ஸ்பீச்சில் நீங்கள் நிறைய கேட்டிருப்பீங்க. அதில் பூரா ஒரு லட்சியத்தோடு வாழணும் அப்படிங்காங்க. இந்த லட்சியம்னு சொல்லி ஒரு எதிர்காலத்தை உங்களுக்கு கையில் கொடுத்துட்றாங்க. நீங்கள் எதிர்காலத்தை நோக்கியே ஓடுறீங்க. எதிர்காலம்னு ஒன்றும் கிடையவே கிடையாது. நான் இதெல்லாம் செஞ்சுட்டு ரொம்ப நிம்மதியாக ரெஸ்ட் எடுப்பேன் அப்படின்னு நினச்சேன்னா அப்படி ஒன்றும் நடக்கவே நடக்காது. ஏன்னா வாழ்க்கை யாருக்குமே எந்த நொடியில் என்ன ஆகும் அப்படின்னு யாருக்குமே தெரியாது. அது ஒரு ரகசியமாகவே இயற்கை வச்சுருக்கு, பிரபஞ்சம் வச்சுருக்கு. இந்த பிரபஞ்சத்தில் எல்லா படைப்புமே எல்லா உயிரினங்களுமே உள்ளடக்கி இயங்குகிற மாதிரி தான். அந்த ஒவ்வொரு பொருளில் இருந்து இயங்குகிற உயிர் சக்தி தான் நமக்குள்ளேயும் இருந்து இயங்குது. நம்ம நினைக்கும் இதை அடைஞ்சிட்டோம், ஆனந்த நிலைக்கு போயிடலாம், ஒரு கோல், நான் இந்த பெரிய வீடு கட்டுறது தான் என்னுடைய லட்சியம்னு சரி ஒரு பெரிய வீட்டை கட்டுறாங்க. பிறகு அந்த வீட்டில் வாழ முடியாமல் ஏதோ ஒரு சூழ்நிலையில் போயிடுறாங்கன்னு வச்சுக்கிடுவோம். இது எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயந்தான். நமக்கு ஒரு பெரிய வீடு கட்டுறோம்னா அந்த வீட்டில் கண்டிப்பாக நம்ம தான் வாழ்வோங்கிறதுக்கு எந்த உத்தரவாதமும் கிடையாது. ஒரு அழகான மனைவியை கட்டணும், அழகான கணவனை அடையணும் அப்படின்னு எவ்வளவோ முயற்சிக்கு அப்புறம் இந்த காரியங்கள் நடக்குது. அழகான கணவனை அடைஞ்சாச்சு. என்ன செய்ய, அழகான கணவனும் ஒரு அசிங்கமானவனும் எந்த கணவனாக இருந்தாலும் உனக்கு என்ன பிரயோஜனம் அவனை வச்சு? நீ அழகான கணவனுன்னா அடுத்தவங்க பார்க்கணும். நான் ஒன்றா போனால், ஜோடியாக போனால், ஆஹா இந்த ஆள் என்ன ஹேண்ட்ஸமாக இருக்கான், எவ்வளோ அழகாக இருக்கான், இவனை அடையிறதுக்கு இப்படி ஒரு கணவன் கிடச்சிருக்கு, இது கொடுத்து வச்சுருக்கணும் அப்படின்னு மற்றவங்க நினைக்கலாம். உனக்கு என்ன, தனக்கு என்ன, எனக்கு என்ன? நான் அழகான கணவனை அடைஞ்சோ, அழகான மனைவி அடைஞ்சோ எனக்கு என்ன பிரயோஜனம்? எனக்கு அன்பானவளும் குணமானவளும் தானே கிடைக்கணும். நீ அழகை ஊருக்கு காட்டி என்ன பிரயோஜனம்? நீ அழகான மனைவியாக அடைஞ்சிட்டேன்னா அதே ஒரு கௌரவம் உனக்கு வந்துடுது. நான் ரொம்ப அழகாக இருக்கேன், அப்புறம் அவளை பாதுகாக்கிறதுக்கே ஒரு பெரிய முயற்சி எடுக்க வேண்டியிருக்கு. அழகான கணவன்னா அவன் அடுத்தவன்கிட்ட பேசிடக்கூடாது, அங்கே போயிடக்கூடாது, இங்கே போயிடக்கூடாது, எங்கே போனால் எங்கே வந்தேன்ட்டு ஒரே தொல்லை. அப்போ நிம்மதியாக இழந்துருந்தோம். இது அழகுக்கும் நம்ம நிம்மதியாக வாழறதுக்கும் ஆனந்த நிலைக்கும் எந்த சம்மந்தம் கிடையாது. ஆனால் நம்ம மனசு ஒரு அழகான நம்மளாக முடிவு பண்ணிக்கிட்டோம். கருப்பாக இருந்தானே சிவப்பாக இருந்தானே, சிவப்பு தான் அழகுன்னு நாமளே ஒரு முடிவு பண்ணி வச்சுருக்கோம். கருப்பானவங்களுக்கு அழகு இல்லையா, இல்லை சிவப்பானவங்க தான் அழகுங்கிறது என்ன யார் முடிவு பண்ணான்னு தெரில. அப்படி நம்ம மற்றவங்களுக்கு காட்டுறதுக்காக வேண்டி ஒரு இதை முயற்சி பண்ணி இவ்வளோ செலவு பண்ணி ஒரு கல்யாணம் கூட லட்சமாக செலவு பண்ணுதாங்க. இன்னார் செலவு பண்ணாங்க, இன்னார் இவ்வளவு செலவு பண்ணி கல்யாணம் முடித்தாங்க, ஏகப்பட்ட செலவு பண்ணாங்க. அதே மாதிரி ஒரு கல்யாணத்தை நான் பார்த்ததே இல்லை. இனி வேணா 2 நாளைக்கு பேசுவாங்க, 3ஆம் நேரத்து எல்லாம் மறந்து அவங்க வேலையை பார்க்க போயிடுவாங்க. இதில் இப்படி ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு முயற்சியிலே இறக்குறோம். பெரிய வீடு கட்டணும், இல்லைன்னா நான் பெரிய கார் வாங்கணும், ஒரு 2 கோடி ரூபா கார் வச்சுருக்கான் அப்படின்னு சொல்லணும் மற்றவங்கெல்லாம். நம்ம ஒரு பெரிய ஃபங்க்ஷனுக்கோ எங்கேயோ போனாலும் நம்மளை எல்லோரும் விழுந்து கவனிக்கணும், கையெடுத்து கும்பிடணும். அதுதான் வாழ்க்கைன்னு நினைக்காங்க. இதுக்கும் தியானத்துக்கும் ஒரு சம்மந்தமும் கிடையாது. நம்ம ஒரு நாய் இருந்துச்சான். இந்த நாய் பங்களாவிலேயே இருந்து நல்ல சுகமாக வாழ்ந்துக்கிட்டு இருக்கு. அப்போ இன்னொரு தெருநாய் ஒரு நாள் அந்த தெருநாயை சந்திக்க வேண்டிய நாயிட்டு அந்த நாய்க்கு. அப்போ அந்த தெருநாய் சொல்லியிருக்கு, நீ உள்ளே இருக்க, உனக்கு உலகத்தை பற்றி ஒன்றும் தெரியல, வெளியே வந்தீங்கன்னா தான் தெரியும் உலகம் எவ்வளோ பெருசு, எவ்வளோ விரிஞ்சு, நான் எவ்வளோ சுதந்திரமாக சுற்றுதேன், நீ அடிமை மாதிரி உள்ளே இருக்க, பங்களாவில் இருக்க.
நான் சுதந்திரமாக சுற்றுறேன், எனக்குள்ள சுதந்திரம் உனக்கு இல்லை அப்படின்ட்டு. அப்போ இந்த நாய் நினச்சிருக்கு நம்ம அப்போ ஒருவேளை அங்கே அடிமையாக்கி வச்சுருக்காங்களோ, நம்ம சுதந்திரம்னா என்னன்னு தெரிஞ்சுவிடணுன்ட்டு பங்களாவை விட்டு ஒரு நாள் வெளியே வந்துடுச்சு. வெளியே வந்து தெருவாக சுற்றிருக்கு. ஒரு கொஞ்ச நாள் ரொம்ப பசிக்க ஆரம்பிச்சோன்னு ஒன்றும் கிடைக்கல. அதுக்கு ரொம்ப கஷ்டப்பட்டுருக்கு சாப்பாட்டுக்கே. அந்த தெரு நாய்களோட சண்டை போட்டு ஒன்றும் கிடைக்கல. கடைசியில் ஒரு காஞ்ச எலும்பு, அதில் ஒன்றுமே கிடையாது, அது கிடந்திருக்கு. அதை எடுத்துகிட்டு போய் கடித்து அந்த எலும்பு கிழித்து தாடையிலேருந்து ரத்தம் வந்திருக்கு. ரத்தத்தை நக்கி நக்கி சாப்பிட்டு அந்த எலும்பில் இருந்து தான் வருது அப்படின்னு அது நினச்சிருக்கு. இதுதான் இந்த குடிக்கிறவங்க, இந்த போதை பொருளை போடுறவங்க, இவங்க நிலமெல்லாம். ஏன்னா போதை வந்து நம்ம உடம்புக்குள்ள செலுத்தி நம்ம உடம்பு தான் அந்த இதை கெமிக்கல் ரியாக்ஷன் ஆகி நம்ம உடம்பு தான் அந்த ரியாக்ஷன் கொடுக்கு. நம்ம உடம்பு தான் ஒரு போதையை அனுபவிக்கும். அது அதிலேருந்து தான் வருது. சாராயத்தை குடித்ததுனால தான் நம்ம உடம்பு இப்படி இருக்குன்னு மேலும் மேலும் குடிக்காங்க. அதில் ஒரு பொருளாக இருந்தாலும் நமக்கு தெரிவிக்கிறது வந்து நம்ம உடம்பு தானே. இப்போ ஒருத்தங்க ரொம்ப காய்ச்சலில் சக்தி இல்லாமல் படுத்திருக்கான். அவன் எந்திரிச்சிருந்தால் அவனுக்கு சக்தியான பொருள் தான் கொடுக்கணுமே தவிர, இல்லை நீ ஒரு அழகான பொண்ணையோ அழகான பையனையோ காட்டினா அவன் அந்த நேரத்தில் அதை யார் எடுத்து கூட பார்க்க மாட்டான். அப்போ அது எங்கேருந்து வருது? அழகான பொண்ணுன்னா நம்ம உடம்புக்குள்ள சக்தி இருக்கும்போது தான் அது நமக்கு ரொம்ப விருப்பமானதாக தெரியுது. நம்ம உடம்புல எந்த சக்தி இல்லைன்னா எந்த டேஸ்ட்டும் இருக்காது. ஒரு காய்ச்சல்லேருந்து எந்திரிச்சவனுக்கு என்ன பொருளை கொடுத்தாலும் டேஸ்ட் இருக்காது. அப்போ டேஸ்ட்டு வந்து அந்த பொருளில் இருந்தாலும் நம்ம உணரணும்னா நம்ம உடம்பு வந்து ஆரோக்கியமாக இருக்கணும். நம்ம மன அமைதி வேணும்னு எங்கேயோ காசியை தேடியோ இல்லை இமயமலைக்கோ இந்த மற்ற மலை பிரதேசங்களுக்கோ தேடி அந்த கோயில் இந்த கோயில்னு தேடி போகிறதுல ஒரு பிரயோஜனமும் கிடையாது. நமக்கு மன அமைதியும் கிடைக்காது. மன அமைதி வேணும்னா நம்மளை நாம தான் திரும்பி பார்க்கணும். நமக்குள்ளே இருக்க பரமாத்மாவை நாம் கண்டுபிடிச்சா தான் நாம் மன அமைதி அடைய முடியும். இது தெரியாமல் எவ்வளோ கஷ்டப்பட்டு எங்கெல்லாமோ அலையுதாங்க. புண்ணிய யாத்திரைங்காங்க, காபாவுக்கு போகிறேங்காங்க, அங்கே போகிறேங்காங்க, இங்கே போகிறேங்காங்க. எங்கே அலைஞ்சாலும் என்னமோ அது கொஞ்ச நேரத்துக்கு மனசு அமைதியாகி உங்களை ஏமாற்றிடுது. அந்த இடத்துக்கு போனோடனே ரொம்ப அமைதியாகி ரொம்ப நீங்கள் ஆனந்தமாக இருக்க மாதிரி ஒரு மனசு உங்களுக்கு ஒரு பிரமையை உண்டாக்கி கொஞ்ச நேரத்துக்கு அப்படி பண்ணுது. அதை புரிஞ்சிடாமல் எப்பவும் ஆனந்த நிலை, எப்பவும் பிரஜையாக இருக்கணும் அப்படின்னா நமக்குள்ளே தான் தேட வேண்டியிருக்கு. இது நமக்குள்ளதே நாம் தேடினோம்னா அந்த ஒரு நாள் நமக்கு தான் எல்லாமே இருக்குது, நம்ம இவ்வளோ நாள் அலைஞ்சது வேஸ்ட்டாக போச்சு அப்படிங்கிறத உணர்வீங்க. நமக்குள்ளே எல்லாமே இருக்க எல்லாம் எங்கேயும் தேடி நம்மளுடைய படைத்தவனை தேடி அலைய வேண்டிய அவசியம் கிடையாது. படைத்தவன் உள்ளே இருக்கிறான், நமக்குள்ளே இருக்கிறான். நாம் அதை கண்டு பிடிக்க முடியாமல் தான் ஒருத்தருக்கு சண்டை போட்டு அது இல்லை இது இல்லை நான் அப்படி இப்படின்னு சண்டை போட்டு உருளுதும். எனக்கு அது கிடச்சிட்டா சொத்துக்காண்டி நீங்கள் பார்த்துருப்பீங்க. சொத்துக்காண்டி ஒருத்தர் பெற்ற தாயே கொண்டுடுறாங்க, பெற்ற தகப்பனே கொண்டுடுறாங்க. சொத்து கிடைச்சா நாங்கள் சந்தோஷமாக இருக்கணும். நீ சொத்து கிடச்சி எந்த சந்தோஷத்தை அடைய போகிற? அது வந்த பிறகு உனக்கு அதெல்லாம் வேஸ்ட்டு, நான் இப்படி மிகப்பெரிய தவறு பண்ணிட்டோமேங்கிறத உணர்வேன். உணரும்போது ஜெயிலில் இருந்து தான் உணரணும், வேறு வழி கிடையாது. அதனால் நமக்குள்ளேயே தான் தேடல் நமக்குள்ளேயே தான் தேடல் இருக்குது. நமக்குள்ளேயே தேடி நம்மளே அலைஞ்சிட்டோம்னா அதுதான் மனுஷனுடைய கோலாக இருக்கும். மற்றது எல்லாத்தையுமே நான் பெரிய அரசியல் தலைவராக இருந்தால் பெரிய தலைவராகி எனக்கு நிறைய வணங்கணும், நம்மளை பின்பற்றணும் அப்படின்னு நினச்சேன்னா நமக்கு மற்றவங்களுக்கு வேணால் கொஞ்சம் நாளைக்கு இதான் தெரியல, ஒரு பெரிய தலைவர் ஆகிட்டார், இப்படி கஷ்டப்பட்டு இருந்தார், இவ்வளோ பெரிய தலைவர் ஆகிட்டார் அப்படின்னு சொல்லதுக்கான நல்லாயிருக்கும். ஆனால் நமக்கு நாமே ஒரு ஆனந்த நிலைக்கு அடையணுன்னா கண்டிப்பாக நம்ம கடவுளை வணங்குறதும் பிரஜையாக இருக்கிறதும் விழிப்புணர்வு இருக்கிறதும் தான் முக்கியம். அதனால் விழிப்புணர்வோடு இருந்தால் எந்த குற்ற செயல்களையும் செய்ய மாட்டீங்க, பேரானந்த நிலையை அடைவீங்க. வணக்கம்.